7 எக்காளங்கள். தேவனுடைய இறுதி எச்சரிக்கை மணிகள் 7 முத்திரைகள் உடைக்கப்பட்ட பின் பரலோகத்தில் நிலவிய அமைதியைத் தொடர்ந்து 7 தூதர்கள் எக்காளங்களை ஊதுகிறார்கள். இது மனிதகுலம் மனந்திரும்பத் தரப்படும் கடைசி எச்சரிக்கையாகும். 1. இயற்கையின் மீதான சேதம் முதல் நன்கு எக்காளங்கள் பூமியின் ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக பாதிக்கப்படுகின்றன. நிலம் இரத்தங்கலந்த கல்மழையினால் பூமியின் 1/3 மரங்கள் புற்கள் அழிந்தன. கடல் எரிமலை போன்ற ஒன்று கடலில் விழுந்ததால் 1/3 கடல்வாழ் உயிரினங்களும் கப்பல்களும் அழிந்தன. நீர் எட்டியது என்ற நட்சத்திரம் விழுந்ததால் 1/3 ஆறுகள் கசப்பாகி மனிதர்கள் இறந்தனர். வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களில் 1/3 இருளடைந்தது. 2. மனிதர்கள் மீதான வேதனை 5 மற்றும் 6 எக்காளங்கள். இவை ஐயோ என்று அழைக்கப்படும் கடும் தண்டனைகள். பாதாள வெட்டுக்கிளிகள் முத்திரை இல்லாத மனிதர்களை 5 மாதங்கள் தேள் கொட்டுவது போன்ற வேதனையில் துடிக்க வைத்தன. பெரும் சேனை. ஐபிராத்து நதியருகே அவிழ்த்து விடப்பட்ட தூதர்களால் பூமியின் மனிதர்களில் 1/3 கொல்லப்பட்டனர். 3. இறுதி வெற்றி. 7 எக்காளம். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதும்போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கு உரியவையாயின என்ற வெற்றி பிரகடனம் கேட்கிறது. இது தீமையின் முடிவையும் கிறிஸ்துவின் நித்திய அரசாட்சியின் ஆரம்பத்தையும் குறிக்கிறது. முக்கிய செய்தி: இந்த எச்சரிக்கைகளின் நோக்கம் மனந்திரும்புதல் மட்டுமே. இயற்கை சீற்றங்கள் மற்றும் உபத்திரவங்கள் வழியாக தேவன் மனிதர்களை தன்பால் அழைக்கிறார். சுருக்கம்: முத்திரைகள் என்பது வரலாற்றின் போக்கு. எக்காளங்கள் என்பது மனந்திரும்பச் சொல்லும் எச்சரிக்கை. அடுத்து வரும் கோபகலசங்கள் இறுதியான தீர்ப்பு.